வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது 10th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட். ஸோ நீங்கள் 10th எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை வச்சு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா வகையான போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லாஸ்ட் டேட் ஒரு 4 days மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜிடிஎஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. சேலரி 12,000 அதிகபட்சம் 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது இதில் வந்து ஜிடிஎஸ் கேட்டகரியில் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இது மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு சப்மிஷனுக்கு லாஸ்ட் டேட் 23/8/2023 கொடுத்துருக்காங்க. தென் எடிட் அண்ட் கரெக்ஷன் 24, 25 and 26. ஸோ இந்த 3 டேட்டில் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டரில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதேமாதிரி இமெயில் ஐடி, ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி 12,000 30,000 வரைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 10,000 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தென் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ஒர்க் என்ன, அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் மேக்ஸிமம் 40 years வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து SC ST 45 years, அதே மாதிரி பிசி, அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட் 43 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த மார்க்கை அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஒன்லி 10th நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து 2 wheeler, அதாவது சைக்கிளாவது ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். சென்ற வருடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 90%க்கு கம்மியாக எடுத்தவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல. ஒன்லி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஓபிசி, அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்டுக்கெலாம் யாருக்குமே வந்து கிடைக்காதனால ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா போன டைம் கொடுத்துருந்த அவங்க ஜிடிஎஸுக்கான நோட்டிஃபிகேஷனில் இவங்க வந்து சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த 4 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்து 97, 98%, அதே மாதிரி 96%லேயே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 95%க்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் போன வருடம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுல நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கலையே, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தெரில அப்படின்னா நீங்கள் அந்த ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி போகும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு மறுபடியும் மெசேஜ் வரும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இதெல்லாம் இமெயில் ஐடியெலாம் கொடுக்கும். ஸோ கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டேரெக்டாக அப்ளை ஆன்லைன் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், தென் உங்களுக்கு எந்த சர்க்கிளுக்காக அப்ளை பண்ணுறீங்க,
ஸோ தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளுக்காக அப்ளை பண்ணிங்க இங்கே வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இதிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கேட்டகரிக்கு அதுவே வந்து போய்க்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் தமிழ்நாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இது தான் இந்தியா போஸ்ட் gtsonline.gov.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 90% அபோவ் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.